கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். திராவிட இயக்க தமிழர் பேரவை தந்தை பெரியாருடைய கொள்கை வாரிசா இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஐயா சுபவீர பாண்டியன் அவர்கள் எழுதின ஒரு புத்தகத்தை கூட தவறாக சித்தரித்து நாம் தமிழ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் பரப்பியிருக்காங்க. இதனொட்டி பார்த்தோம்னா பல மாவட்ட எஸ்பி ஆஃபீஸில் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக சார்பாக புகார்லாம் கொடுத்துருக்கீங்க. என்ன நடக்கிறது, எதுக்காக அந்த புகார்லாம்? கருத்தை கருத்தால் எதிர்கொள்ள முடியாதவன், கொள்கை லட்சியம் இல்லாத ஒரு கோமாளி கூடாரங்கள் அண்மை காலமாக திராவிட மண்ணில் அரசியல் வியாபாரிகள் அதிகமாக நடமாடிக்கொண்டிருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்முடைய திராவிட தமிழர் பேரவையுடைய தலைவர் ஐயா சுபவி அவர்கள் ஒரு நீண்ட நெடிய திராவிட இயக்க குடும்பத்தைச் சேர்ந்தவர். இப்போ இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. அவங்க அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள் திராவிட இயக்கம் செட்டிநாட்டு பகுதியில் தெற்கு சீமையில் வளர்வதற்கு ஊன்றுகோலாக அந்த பகுதியில் திகழ்ந்திட்ட மிகப்பெரிய ஒரு ஆளுமைதான் காரைக்குடி ராமசுப்பையா அவர்கள். அவருடைய மகன்தான் நம்முடைய ஐயா சுபவி அவர்கள். அவர்கள் இன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகளை லட்சியங்களை அடுத்த தலைமுறைக்கு இன்றைய விஞ்ஞான யுகத்தில் வளர்ந்திருக்கக்கூடிய கணினி மையத்தை பயன்படுத்தி வலைதளங்களில், வலை ஒளிகளில், முகநூல்களில், நேரடியாக களத்தில் பயிற்சி பட்டறைகள் திராவிட இயக்கத்துடைய அடுத்த நாற்றங்காலை இன்னைக்கு விதைத்து வருகிறார். தமிழகத்திலே எந்த எதிர்பார்ப்புமின்றி இந்த திராவிட இயக்கத்திற்கு கிடைத்திட்ட அரிய பொக்கிஷம்தான் ஐயா சுபவி. இதை இந்த சில்லுண்டியல் சில பேர் வலைதளத்தில் ஃபேக் ஐடி வச்சுக்கிட்டு அவங்க அதாவது வலைதளத்துக்குள்ளே தான் அவங்க சண்டியர்த்தனத்தை பண்றாங்க தவிர களத்துக்கு வர மாட்டாங்க. அவங்க நேற்றைக்கு ஐயா அவர்கள் ஒரு புத்தகம் எழுதி இருப்பதாக ஒரு ஃபேக்கா ஒரு இதை பரவியிருக்காங்க. ஆனால் ஐயாவுடைய உண்மையான புகைப்படத்தில் மொழியும் வாழ்வும் மேடை பொழிவுகள் என்ற தலைப்பு புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த உண்மையான புகைப்படத்தை எடிட் செய்து தவறாக யாரோ ஒரு பெண் பெயரில் ஃபேக் ஐடி வெளியிடுறாங்க. இது ஒரு அற்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இதுக்கு காசு வாங்கியிருப்பாங்க, கூலி வாங்கியிருப்பாங்க. கூலிகள், கை கூலிகள், கூலி பட்டாளம். இந்த சேவை யாரு? ஒன்று சங்கி, RSS, இந்து முன்னணி, பாஜக. அவனுக்கு கூலி வாங்குறவே இந்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சைமன் சீமான். இவங்க தான் இந்த வேலையை பார்க்குறாங்கன்னு எங்களுக்கு ஆணித்தரமாக தெரியும். இன்றைக்கு உடனடியாக நம்முடைய அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக 10க்கும் மேற்பட்ட மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மாநகர காவல் கண்காணிப்பாளர், சென்னையிலே குறிப்பாக சென்னை மாநகர காவல் கண்காணிப்பாளத்திலே எங்களுடைய மாநில இளைஞரணி செயலாளர் ஹரிஸ் அவர்களும், மாவட்ட செயலாளர் விஜய் அவர்களும், முதன்மை செயலாளர் மோகன்ராஜ், கழகத்துடைய பொருளாளர் மாறி உட்பட அனைவருமே உடனடியாக இந்த ஃபேக் ஐடியை கண்டுபிடிங்கன்னு சொல்லி, ஃபேக் ஐடியை அதை கண்டுபிடிக்க முடியாது, கண்டுபிடிக்கணும் செருப்படி வாங்குவாங்க, அது வேற. அதை நம்ம சட்ட நடவடிக்கை உடனே செஞ்சுட்டோம். அடுத்த கட்டம் ஆவடி காவல் ஆணையாளர்கிட்ட நம்முடைய கழக முன்னணியில் கொடுத்துருக்காங்க. ஈரோட்டில் கழக உயர்மட்ட குழு தலைவர் இதயத்துல்லா தலைமையில் உடனடியாக கொடுக்கப்பட்டிருக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்தில் கோவை மாவட்டத்துடைய மேற்கு, ஈரோடு மாவட்டத்துடைய மேற்கு பகுதி செயலாளர், மேற்கு மாவட்ட செயலாளர் செல்வராஜ் தலைமையில் கொடுக்கப்பட்டிருக்கு. மதுரை மாநகர காவல் ஆணையத்தில் வழக்கறிஞர் என்னுடைய மகன் பொண்ணு அருண்மொழி அவர்களும், தலைமை நிலைய செயலாளர் பேச்சுமுத்து அவர்களும் கொடுத்துருக்காங்க. திண்டுக்கல் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் நம்முடைய உயர்மட்ட குழு உறுப்பினர் திராவிட குமரன் கொடுத்துருக்கிறாரு. சேலத்தில் கொங்கு மண்டல பொறுப்பாளர், சேலம் மாவட்டத்துடைய செயலாளர் குமார் அவர்கள் கொடுத்துருக்காங்க.
தொடர்ந்து நாமக்கல் மாவட்டத்தில் ரங்கசாமி அவர்களும் நம்முடைய திருப்பூர் மாவட்டத்தில் அன்பரசன் அவர்களும் சுதா அவர்களும் கொடுக்குறாங்க. நாளை தொடர்ந்து விடுமுறை இருக்கிறனால செவ்வாய்க்கிழமை டிஜிபி அளவில் கொடுத்துட்டு இந்த புகார் மனுக்கெல்லாம் வைத்து நடவடிக்கை இல்லைன்னா நாங்கள் நீதிமன்ற நடவடிக்கைக்கு போகிற நிலைமையில் இது சட்ட நடவடிக்கை எடுத்துருக்கிறோம். இதில் அவன் என்ன தலைப்பட்டிருக்கான்னு கேட்டால், சுபவி அவர்களை இழிவுபடுத்த வேண்டும்ன்றதுக்காக அவர் எழுதின புத்தகமாக சுபவீரபாண்டி எழுதிய தகப்பன் பெயர் தெரியாத திராவிடர்கள் அப்படின்னு சுபவி எழுதுனதாக எழுதியிருக்கான். இதை எழுதினவனுக்கு அப்பா அத்தால் ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா அவன் பேரை போட்டு வெளியிடு. அப்ப நீ தான் பல பேருக்கு பிறந்தவன் தான், முகவரி இல்லாதவன், பல பேருக்கு பல ஜீனுக்கு பிறந்தவன், அவன் தான் இது இப்படி ஃபேக் ஐடி போட முடியுமே தவிர, இப்ப நாங்க இருக்கா எங்க நாங்க 6 தலைமுறையா எங்க வம்சத்தை சொல்றோம். அது மாதிரி சொல்றதுக்கு துணிவு இல்லாதவன். அப்ப உனக்கு தான் அப்பன் பேரு தெரியல, உன் தாய்க்கு தான் பல அப்பன். நான் ஆதாரப்பூர்வமா அதிகாரப்பூர்வமா இந்த ஃபேக் ஐடி போட்டவங்களை பூரா சொல்ல முடியாது. அப்பன் பேரை ஒழுங்கா சொல்ல தெரியாதவன், அப்ப உயிரோடு இருக்கும் போது அவங்க ஆத்தா அவங்க அப்பனை விட்டுட்டு வேற கூட போனவெல்லாம் அரசியல் பண்ற அவன் தான் ஃபேக் ஐடி போடுறான். அவன் என்ன செய்யணும்? எங்களை எதுக்கிறதுக்கு துணிவு இருந்தா, ஒரு தாய் தகப்பனுக்கு பிறந்தவன் உங்க அப்பன் பேர் ஒழுங்கா உனக்கு தெரிஞ்சா, உன் தாய் உங்க ஆத்தா கிட்ட உங்க அப்பன்கிட்ட ஒழுங்கா இருந்திருந்தா, நீ ஏன்டா ஃபேக் ஐடிக்கு வர்ற? ஏன்டா இப்படி போடுற? அப்போ உனக்கு எங்களை எதிர்க்கிறதுக்கு, திராவிட இயக்கத்துக்காரனை எதிர்க்கிறதுக்கு, திராவிட இயக்கத்துக்காரன மோதலுக்கு துணிச்சல் இல்லாத கோழைகள் அப்படிதான் நான் சொல்ல முடியும். இப்ப நாங்க எவனு எதிர்ப்போம், கொள்கை ரீதியாக எதிர்ப்போம், லட்சிய ரீதியாக எதிர்ப்போம், எங்க சித்தாந்தத்துக்கு எதிராக எவ்வளவு பெரிய ஆளாத்தாலும் எதிர்ப்போம். பேரு, ஊரு, முகவரி, போன் நம்பரு, இல்ல எந்த இடத்துக்கு வர சொல்ற, எங்க மோத சொல்ற, உன் வீட்டுக்கு வரவா, ரோட்டுக்கு வரவா, எங்கட இடம் தேடி குறிச்சுக்குருவான். அதுதான் ஒரு ஆம்பளைக்கு ஒரு திராவிட இயக்கத்துக்காருடைய வீரம். திராவிட இயக்கத்துக்கான வீரம் என்ன? 4 தலைமுறை காரைக்குடி ராமசுப்பையா அவருடைய மகன், அவர் பேரு எல்லாம் இருக்கான். திராவிட இயக்கத்துக்கார முழு முகவோட 3 தலைமுறை 4 தலைமுறையா நாங்க யாரு எந்த ஊருன்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த புதுசா இருக்க பாரு சைமன் கூட இருக்கிறவன், இந்த RSS பாஜக காரனுக்கு தான் முகவரி இல்லை. அவன் தான் நீ இந்த வேலையை பாக்குறேன்னா, ஒன்னு ஒரு சண்டையில எடுத்தோன்னே ஒரு போடி அவளின்னு வைவாங்க. சாதாரணமா பொம்பளை சொல்லுவான், அவன் சொல்றவதான் போது அந்த வேலையை பார்ப்பான். கோச்சார வேலை பார்க்கறவதான் இன்னொருத்தி பத்தினியை பார்த்து சொல்லுவான். அது மாதிரி அப்பன் பேர் தெரியாதவங்க தானே நீங்க. அதவே அப்பன் உங்க அப்பன் உயிரோடு இருக்கும்போது உங்க ஆத்தா உங்க அப்பனை விட்டு இன்னொரு கூட உங்க முன்னாடியே போனது போயிருப்பா. இப்படி போயிட்ட போயா நீங்க எங்களை எதுக்குறீங்க தவிர, திராவிட இயக்கத்துக்கு உண்மையான வீரனை மாவீரனை எதுக்குறதுக்கு பேரும் முகவரி அட்ரஸ் போட்டுவா. நாங்க போடுறோம்ல, பேசுறோம்ல, உங்க வீட்டுக்கே வந்து பேசுவா, நடுவீட்டுக்கு பேசுவாடா, கூப்பிடாடா, வாதம் பண்ணுவாடா. அண்ணா சொன்ன மாதிரி கருத்து எழுத்து சொல்லுக்கு சொல் மோதனா அவர் பயந்துருவாரு. அவர் நாகரிகமானவர், சுபவியை பொறுத்தவரை கண்ணியத்துக்குரியவர், கொள்கையில் இமயம், லட்சியத்தின் கடல், எதையும் தாங்க விதை அண்ணாவுடைய தம்பி. ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்க? அவர் மிரட்டுவான், அவர் வயதாயிருச்சு, வீட்டுல அவங்க ஆட்சி எங்கேயும் வெளியே போறான்னு மிரட்டு, அந்த ஒரு பலகீனம் அவங்க நினைச்சு பாக்குறாங்க. தன் உயிரே போனாலும் கொள்கைக்காக உரமாக நிற்கக்கூடியவர் காரைக்குடி ராமசுப்பியாவுடைய ஜீன்ரா. உங்களை மாதிரியா சுடுகாட்டில் படுத்து கிடந்தவரா அவரு? சென்னையில வளமான வாழ்க்கைக்கு சொந்தக்காரர், வளமான பேராசிரியர். உங்களை மாதிரி ஏவாரி கிடையாது, கைக்கூலி கிடையாது. ஆக இந்த வலைதளத்துல சுபவிய ஃபேக் ஐடி போட்டவன் அவன் எவ்வளவு பெரிய ஜாமான் வாடா போடுவான். எங்கடா நிற்போம்? எங்களை எதிர்த்து ஃபேக் ஐடி போடுறதுதாண்டா அப்பன் பேர் தெரியாதவன். எங்களை எதிர்த்து ஃபேக் ஐடி போடுறதுதாண்டா. நான் பெண்களை தரக்கூட பேச விரும்பல. ஆனா நீங்க எல்லாம் திராவிட இயக்கத்தை அசைச்சிருவோம். நாங்க உங்களை மாதிரி எத்தனை பேரை பார்த்துருக்கோம், கூலிப்பட்ட ஆளுங்களை. அதனால சுபவை போகணும்னா நாங்க தான் நிற்போம்.
திராவிட இயக்க தளபதிகளுக்கு ஒண்ணுன்னா அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகம் முதல் ஆளா நிற்கும். கருத்துவாதத்துக்கு வருவான், சொல்லுக்கு சொல் மோதுவான், எழுத்துக்கு எழுத்து மோதுவான். நீ வேற மாதிரி மோதுனா நாங்களும் மோதுவோம். நாங்க மோதுனா தாங்க மாட்டேங்க. ஆனா திராவிட இயக்கத்துடைய அரணாக நாங்க செயல்படுவோம். திராவிட இயக்க தலைவர் சுபவிக்கு ஒரு மயில் கீழே விழுந்தா நாடு தாங்காது. RSS காரன் நாம் தமிழ் நடமாட முடியாது, எச்சரிக்கை. அதனால இந்த வேலையெல்லாம் இதுல பேடித்தனமான வேலைகள். இதெல்லாம் ஒரு ஆண்மையான ஒரு ஆளுமையான வேலை இல்லை. இந்த சில்லண்டி வேலை, சாக்கடைத்தனமான வேலை. வாதம் பண்ணுவோம், ஒரே மேடையில் வாதம் பண்ணுவோம். ஐயா சுபையை கூப்பிடுறியா, நான் உறவா, எந்த சப்ஜெக்ட் பேசுவோம். நீ அதை விட்டுட்டு சும்மா மிரட்டல் மாதிரி உருட்டல் மாதிரி ஒரு வயதானவர், நாகரிகமானவர், பண்பாளர், படித்தவர், திராவிட இயக்கத்துடைய நீண்ட நெடிய குடும்பத்துக்கு சொந்தக்காரர், அவர் இந்த மாதிரி ஒரு சாக்கடை நடையில போனா கொஞ்சம் வயதான காலத்துல ஒதுங்கிடுவான்னு நினைக்காது, ஒதுங்கவே மாட்டார். அது கலட்டு சிங்கத்துக்கிட்ட மாட்டிடாதீங்க. நாங்க அந்த சிங்கத்துக்கு சிறுத்தைகளாக, புலிகளாக, சிங்கங்களாக சீறி வருவோம். சுபவியை தொட்டால் நாங்கள் எழுவோம். எழுந்தா நீ தாங்க மாட்ட, அடி வாங்க தயாராக.